இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் ஹாலித் அபு ஜுமுஆ ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு பிலஸ்தீன் மக்களுடைய பொறுமை அல்லது பிலஸ்தீன் மக்கள் பொறுமையாக இருங்கள் என்ற துணைப்பொருளிலே ஹுத்பா நிகழ்த்தப்பட்டது. அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின் அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த பூமியிலே அநியாயம் செய்து மமதையோடு பெருமையோடு வாழ்ந்தவர்கள், மற்றவர்கள் அநியாயம் செய்தவர்களுக்கு நடந்த விடயங்கள் உங்களுக்கு தெரியுமா? அநியாயக்காரர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டு தப்ப முடியாது. அநியாயக்காரர்களை தண்டிப்பது அல்லாஹ்வுடைய வழிமுறைகளில் ஒன்றாகும். முன்னோர்களுடைய நிகழ்வுகளின் மூலமாக, முன்னோர்களை அழித்த சம்பவங்களினூடாக அதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்கிறோம். எனவே சில பேர்கள் அல்லாஹ் தங்களுக்கு கொடுத்த சக்தியின் மூலமாக, அதிகாரங்களின் மூலமாக, சொத்து செல்வங்களின் மூலம் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்தார்கள். அப்படியான அநியாயம் செய்தவர்களை அல்லாஹ் உலகத்திலே தண்டித்திருக்கிறார். அவர் என்ன சொன்னார்கள்? எங்களை விட பலசாலி உலகத்தில் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கு எதிரான சதிகள் ஏராளமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது நான் உங்களுடைய ரசூல் என்று சொன்னார்கள், அன்றிலிருந்து சோதனைகள் ஆரம்பித்து விட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடைபெற்ற யுத்தங்களை எடுத்துக்கொண்டாலும், அதுக்கு பின்னால் நடந்த யுத்தங்களை எடுத்துக்கொண்டாலும், இவைகள் அனைத்துமே முஸ்லீம் அல்லாதவர்களுடைய சதியின் விளைவாக ஏற்பட்டவைகள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அவைகள் அனைத்தும் தோல்வி கண்டுள்ளன என்பதை நாங்கள் அறிந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி, அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் மிகவும் சிறந்தவன். சூரா அல்-அன்ஃபால் 30வது வசனம். வரலாறு எங்களுக்கு பல்வேறுபட்ட முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்ட வெற்றிகளை வரலாறு பேசியிருக்கிறது. முஸ்லீம்கள் 3000 பேர்கள், காஃபிர்கள் 2 லட்சம் பேர்கள். மௌத்தா யுத்தத்திலே அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்தார். காதிசியா, எர்முக் போன்ற யுத்தங்களில் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். முஸ்லீம்கள் சிறுபான்மை சமூகம், காஃபிர்கள் பெரும்பான்மை சமூகமாக இருந்தும் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். எப்போது முஸ்லீம்களுடைய புனித ஸ்தலங்களை முஸ்லீம் அல்லாதவர்கள் சேதப்படுத்த ஆரம்பிப்பார்களோ அப்போது அல்லாஹ்வுடைய அழிவு நிச்சயமாக வந்துவிடும். நஷ்டத்தில் அவர்கள் விழுந்து விடுவார்கள். வரலாற்று அதுக்கு சான்றாக இருக்கிறது. குறிப்பாக அஜ்னாதீத், ஹத்தீன், ஐன் ஜாலூத் என்ற பிலஸ்தீனுடைய முக்கியமான நகரங்கள் அதுக்கு சான்றாக இருக்கிறது. அந்தந்த இடங்களுக்கு யாரெல்லாம் கை வைத்தார்களோ அவர்கள் அழிந்து நாசமாகி விட்டார்கள். கஸாவாசிகளே, சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாதிக்கப்பட்டவர்கள், சோதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். குடும்பத்தையும் வீடையும் இழந்தவர்கள், ஒவ்வொரு விடயங்களை இழந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்கிறேன். அல்லாஹ் முஃமின்களுக்கு பல்வேறுபட்ட சோதனைகளை கொடுப்பான். உள்ளத்தில் அல்லாஹ் என்ற அந்த உணர்வு ஏற்படும் வரைக்கும் அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய திக்ரை செய்யும் வரைக்கும் சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அல்லாஹ் எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால் எங்களை சோதிக்கின்றான். அல்லாஹ் ஒரு அடியாரின் மீது அன்பு வைத்தால் அவரை சோதிப்பான். எனவே சோதனை அல்லாஹ்வுடைய ஏற்பாடாகும். எனவே சோதனைகளை வைத்து ஒரு மனிதனுக்கு தீங்கு ஏற்பட்டிருக்கிறது அல்லது நலவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது மறைவான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டு நாங்கள் நிராசை செய்யக்கூடாது, துவாவை விட்டு நிராசை செய்யக்கூடாது. எப்போதும் அல்லாஹ்வுடைய துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு இருக்கின்ற தொடர்பை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் பொறுமையாக இருக்க வேண்டும். யார் பொறுமையாக இருக்க முயற்சிக்கிறார் அல்லாஹ் அவர்களை பொறுமையாக வைப்பான். பொறுமையை விட சிறந்த நிஅமத் உலகத்தில் எந்த ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பொறுமைசாலிகளுக்கு அவருடைய கூலி பரிபூர்ணமாக வழங்கப்படும். சூரா அஸ்-ஸுமர் 10வது வசனம். ஏன் நாங்கள் பொறுக்க வேண்டும்? என் பொறுமை என்பது எல்லா நலவுகளையும் உள்ளடக்கக்கூடிய ஒன்றாகும். வீரம், கண்ணியம், சிறப்பு அனைத்துமே பொறுமையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. பொறுமையான ஒரு முஃமின் எல்லா சோதனைகளையும் அவர் தாங்கிக் கொள்வார். ஆனால் பொறுமையோடு சேர்த்து நாங்கள் துவா செய்ய வேண்டும். கரங்களை அல்லாஹ்வின் பக்கம் நீட்டுங்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு துவா செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லா விடயங்கள் மீது சக்தி வாய்ந்தவனாகவும் துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் உங்களை ஒருபோதும் தோல்வி உரை செய்ய மாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான். அல்லாஹ் உங்களுடைய உடைந்த உள்ளங்களை அல்லாஹ் நிரப்புவான். சில உள்ளங்களை நாங்கள் பார்க்கின்றோம், உள்ளங்களில் கவலைகளும் துன்பங்கள் நிறைந்திருக்கின்றன. ஆனால் துவாவின் மூலமாக அந்த சோதனைகளை, அந்த கவலைகளை நிச்சயமாக போக்கலாம். அல்லாஹ்வுடைய கதவு எங்களுக்கு முன்னால் திறக்கப்பட்டிருக்கிறது. துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ் என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ், நான் மிகைக்கப்பட்டிருக்கிறேன், தோல்வி அடைந்து விட்டு எனக்கு நீ உதவி செய்வாயாக. சூரா அல்-கமர் 10வது வசனம். துவா என்பது முடிவே இல்லாத ஒரு வணக்கமாகும். அது உயிருக்கு, அது உடம்புக்கு, ரூஹுக்கு அது அது ஒரு பானமாக இருக்கிறது. அது உள்ளத்துக்கு மலை துளிகளை போன்றது.
துவாவின் மூலமாக அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும். மனமான வாழ்க்கை கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் சொல்லுங்கள், நான் அடியார்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன், என்னிடத்தில் துவா செய்யக்கூடியவர்களுடைய துவாவை நான் அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். சூரா பக்ரா 186 வசனம். பொறுமைசாலிகளே, இந்த பூமியிலே பொறுமையாக இருக்கக்கூடிய மக்களே, பொறுமையாக இருந்தது நிச்சயமாக அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் உங்களோடு இருப்பது உங்களுக்கு போதுமானதாகும். அல்லாஹ் நிச்சயமாக பழி வாங்குவான். அல்லாஹ் அநியாயக்காரர்களை விட பலமுள்ளவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் எங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய அடியார்களை, போராளிகளே, பைத்துல் மக்தஸுடைய பூமியில் வச்சு இருக்கக்கூடிய மக்களே, நாங்கள் உங்களுக்கு சொல்ல அல்லாஹ் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் உங்களை கவலையில் ஆழ்த்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவில்லை. உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய உறுதியும் உங்களுடைய விரோதிகளை அது கோபத்தில் ஆழ்த்திவிடும். வெற்றி, சந்தோஷம், உயர்வு அது பொறுமையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது அவசரமாக அல்லாஹ் எங்களுக்கு தருவான். நாங்கள் சூரியன் மறைவதற்கு முன்னால் உலகத்தில் இருள் ஏற்படுவதைப் போல சற்று மறைகின்ற போது அதுபோன்று அல்லாஹ்வுடைய வெற்றி வருவதற்கு முன்னால் சோதனைகள் உலகத்தில் இருக்கத்தான் செய்யும். நெருக்கடிகள் நீங்கிவிடும். கஸா வாசிகளே, புதிய ஒரு வருடத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். புதிய ஒரு கல்வி ஆண்டை நாங்கள் அடைந்திருக்கிறோம். சில மாணவர்கள் இந்த கல்வி ஆண்டை பூர்த்தி செய்வதற்கு முன்னால் மரணித்து விட்டார்கள். புத்தகங்கள் எல்லாம் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். ஆசைகளை எல்லாம் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். இந்த வருடத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்னால் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அவருடைய நூல்கள் எல்லாம் அரிக்கப்பட்டு விட்டன, அவருடைய கதிரைகள் எல்லாம் அரிக்கப்பட்டு விட்டன, பேனைகள் எல்லாம் அரிக்கப்பட்டு விட்டன. மண்ணோடு மண்ணாக அவர்கள் கலந்து விட்டார்கள். ஆனால் உள்ளத்திலே கவலை இருக்கிறது. அவர்களை பற்றி கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது. இந்த புதிய வருடம் சிரமத்தோடு இந்த வருடத்தை நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்றோம். இந்த வருடம் 40,000 மாணவ மாணவிகள் எங்களுடைய உயர்தர பரீட்சைக்காக வேண்டி இன்னும் அவர்கள் தயாராகவில்லை. அதுக்கான சந்தர்ப்பம் அவர்கள் கிடைக்கவில்லை. இந்த ஏற்பட்ட யுத்தத்தின் காரணத்தினால் அவருடைய எதிர்காலம், அவருடைய கல்வி பயணம் துண்டிக்கப்பட்டு விட்டது. இங்கு நடந்த யுத்தத்தின் மூலமாக ஆசிரியர்கள், மாணவர்கள், அதிபர்கள் எல்லோருடைய எதிர்காலமும் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள், சிறுவர் பாடசாலைகள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டன. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். இந்த வருடத்துடைய முதலாவது ஜும்மாவிலே நாங்கள் சொல்கிறோம், கஸா வாசிகள் முதலாவது ஜும்மாவை சந்தித்திருக்கிறார்கள். பயத்தோடும் பசியோடும் பட்டினியோடும் இருக்கிறார்கள். பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. போதிய மருந்து கிடையாது, போதிய உணவு வசதிகள் கிடையாது. வாந்தி பீதி நோய்கள் பரவி இருக்கின்றன. பல நோய்கள் இந்த யுத்தத்தின் மூலமாக பரவி கொண்டிருக்கின்றன. பசியோடு உறங்குகிறார்கள், தாகத்தோடு உறங்குகிறார்கள், வருத்தத்தோடு வாழ்கிறார்கள். இது என்னுடைய இந்த பூமியுடைய சிறுவர்கள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. புதிய வருடம் உலகம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சிகளினூடாக, நவீன கருவிகளின் மூலமாக இங்கு நடைபெறக்கூடிய விடயங்களை தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய அழுகுறல்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புது வருடம் ஏற்படுகின்ற போது இந்த கஸா வாசிகள் நாடு கடத்தப்படுகிறார்கள், அகதிகளாக ஆக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் தான் வாழக்கூடிய இடங்களை விட்டு வேறு பிரதேசங்களுக்கு அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். உண்மைக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. யா அல்லாஹ் இவர்கள் மீது அன்பு காட்டி விடுவாயாக, கருணையை காட்டி விடுவாயாக என்று துவா செய்கிறார்கள். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத் எங்களுக்கு சில படிப்பினைகளை தருகின்றன. என்ன படிப்பினை என்றால், சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான், இன்பத்தை வைத்திருக்கிறான். துன்பங்களுக்கு பின்னால் இன்பத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். பொறுமை இல்லாமல் எதையும் அடைய முடியாது என்ற பாடத்தை, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளாமல் எதையும் அடைய முடியாது, அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல் எதையும் அடைய முடியாது, எந்த வெற்றியும் அடைய முடியாது என்ற பாடத்தை ஹிஜ்ரத் எங்களுக்கு தருகிறது. சோதனைகளின் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற படிப்பினை எங்களுக்கு தருகிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் பயணிக்குகின்ற போது எவ்வாறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்ற பாடத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அவசரப்படக்கூடாது, நிதானத்தை இழக்கக்கூடாது, மிருதுவாக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் பக்கத்தை செய்து திரும்ப வேண்டும் என்ற பாடத்தை ஹிஜ்ரத் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நிச்சயமாக இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே செல்லும், உயர்ந்து கொண்டே செல்லும். எதுவரைக்கும் என்றால், சன்ஆ என்று சொல்லக்கூடிய ஊரிலிருந்து ஹதரமௌத் வரைக்கும் ஒரு பிரயாணி செல்வார். எந்த அச்சம் அவருக்கு ஏற்பட மாட்டாது. ஓனாயும் ஆடுகளும் ஒன்றாக மேயக்கூடிய ஒரு காலம் வரும் என்றால் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள்.
கியாமத்துடைய நாள் வரைக்கும் சோதனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவசரப்படுவது தோல்வியின் அடையாளம் என்றால், வெற்றி தாமதிப்பதற்கு காரணம் என்றால், நிச்சயமாக வெற்றி என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய வெற்றி எங்களை வெற்றும் கொஞ்சம் சற்று தாமதித்திருக்கிறது. ஏனென்றால் இந்த சோதனைகளின் மூலமாக நல்லவர்களையும் கெட்டவர்கள் அல்லாஹ் பிரித்தறிகின்றான் என்று சொல்லி இறுதியாக அல்லாஹு தாலா என்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு கண்ணியத்தை கொண்டு நிறைப்ப வேண்டும், அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற துவாவை செய்து இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாகும், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். யார் ஒரு முஸ்லீமுடைய சிரமத்தை போக்குவார், அல்லாஹ் அவருடைய சிரமத்தை கியாமத்துடைய நாளில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். யார் ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறையை நாளை கியாமத்து நாளை மறைப்பான் என்ற துவாவை என்ற ஹதீஸை சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபட்டு சென்று இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, உண்மையான அறிவுள்ள ஒரு முஃமின் அவர் இன்று யூதர்களுடைய சதிகளை திட்டங்களை அவர் புரிந்து கொள்வார். பொறுமைசாலிகளே, இந்த பூமி பரிசுத்தமான பூமியாக இருக்கிற அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இதில் உண்மை அல்லாஹ் வெளிப்படுத்தியிருக்கிறான். இந்த பூமி எங்களுக்கு தான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். வானங்களுக்கு மேலால் இருந்து இது மனிதர்கள் இந்த பூமியை அழிக்க முடியாது. உலகத்துடைய நிகழ்வுகளினால் இந்த பூமியுடைய உண்மை நிலையை மாற்ற முடியாது. எவ்வளோதான் சதி செய்தாலும் எவ்வளோதான் திட்டம் தீட்டினாலும் இது முஸ்லீம்களுக்குரிய பூமியாக இருக்கிறது. உண்மை வெளிச்சமானது, பாத்தில் பொய் இருட்டானது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாங்கள் இந்த விடயத்தை உலக மக்களுக்கு சொல்கின்றோம். இந்த பூமி எங்களுக்கு தான் சொந்தமானது, அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதே போன்று சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கும் இந்த பூமி சொந்தமானது. பிலஸ்தீனுக்கு வெளியாக வாழக்கூடிய பிலஸ்தீன மக்களுக்கு இந்த பூமி சொந்தமானது. இந்த பூமியில் யார் ஒரு போராளிக்காக வேண்டி தன்னால் முடிந்த விடயங்களை செய்வார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நன்மை கிடைக்கும். போராளிகளுடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். அதே போன்று யார் இந்த பூமியில் அநியாயமாக இந்த பூமியை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நன்மை கிடைக்கும். அதே போன்று யார் இந்த பூமியுடைய காற்றை சுவாசிப்பதை விட்டும் யார் மஹ்ரூமாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் நிச்சயமாக இந்த பொறுமையுடைய நன்மை கிடைக்கும். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இது முஸ்லீம்களுக்கு மாத்திரமே சொந்தமானது. இந்த பூமியை நேசிப்பது, இந்த பூமியை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வருவது, இந்த பூமியின் பக்கம் நாங்கள் மீண்டும் வந்து சேர வேண்டும் என்ற ஆசை உள்ளத்திலே நாங்கள் ஏற்படுத்துவது இபாதத்தாகும். இந்த பூமியுடைய அன்பு என்ற உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். எங்களுடைய மூதாதையர்கள் மூலமாக இந்த பூமி எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த பூமியை நாங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி கைதிகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றுதான் அந்த கைதிகளுக்கு நாங்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அகதிகள் இந்த பூமிக்கு மீண்டும் வந்து சேர வேண்டும். எங்கள் முன்னோர்களுக்கு ஏற்பட்டதை போன்று எங்களுக்கு இந்த பூமியில் ஏற்பட்டாலும் கூட, முன்னோர்கள் பூமியை இழந்தார்கள், கண்ணியத்தை இழந்தார்கள், இந்த பூமியை இம்சிக்கப்பட்டார்கள், இது போன்ற விடயங்கள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் எங்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயற்பட வேண்டும். அதே போன்று இந்த பூமிக்கு நாங்கள் எவ்வளவுதான் இந்த பூமிக்கு நடவுகள் செய்தாலும் இந்த பூமிக்கு நாங்கள் எங்களால் எந்த ஒரு பிரதிபகாரமும் செய்ய முடியாது. நாங்கள் எப்போதும் வெற்றி அடையக்கூடிய கூட்டத்தில் நாங்கள் ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த பூமியில் ஒரு கூட்டம் இருப்பார், உண்மையிலே இருப்பார்கள், அவர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவர் உண்மையிலே இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்ட அவர்கள் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அதாவது பைத்துல் மக்திஸுடைய பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த பூமியின் பக்கம் எங்களை மீட்டெடுக்க வேண்டும், இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் என்ற நீண்ட ஒரு துவாவை செய்து ஹத்தீப் காலித் அபு ஜுமா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார்கள். இன்றைய தினத்தில் நாங்கள் பார்த்த 3 ஹுத்பாக்கள், முதலாவது ஹுத்பாவில் ஹத்தீப் அவர்கள் நாங்கள் நேர்வழியில் உறுதியாக இருப்பதற்கான வழிமுறைகளை சொன்னார்கள். அந்த வழிமுறைகளை கடைபிடித்து நேர்வழி அல்லாஹ்விடத்தில் கேட்டு அது உறுதியாக இருப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஹுத்பாவில் எங்களுடைய ஹத்தீப் அவர்கள்
குடும்ப வாழ்வில் சந்தோஷத்தை மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விடயங்களே கணவன் மனைவியாக சந்தோஷமாக நாங்கள் வாழ வேண்டும். அதற்கான வழிமுறைகளை சொன்னார்கள். கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு விட்டு கொடுப்போடு புரிந்துணர்வோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நசீபாக்க வேண்டும். அதே போன்று 3வது ஹுத்பாவிலே மஸ்ஜித் அக்ஸாவில் ஏற்படக்கூடிய அநியாயங்கள் அந்த மக்களுக்கு ஆறுதலாக அந்த ஹுத்பாவை ஹத்தீப் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு விடிவு காலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று துவா செய்து இந்த ஹுத்பாக்களின் மூலமாக படிப்பினைகளை பெற்று நன்மைகளை செய்யக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கிரல வேண்டும் என்ற துவாவோடு இவ்வளோ நேரமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும், ரஹ்மத் செய்ய வேண்டும் என்ற துவாவோடு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்பான் அஹமது அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்து இன்னும் ஒரு மனாபிர் ரஸா நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.